மதுரை அலங்காநல்லூரில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சிந்தரை பெருமாளிடம் கேட்கலாம். சிந்தரை பெருமாள், தற்போதைய நிலவரம் என்ன? தற்போது அலங்காநல்லூர் வாடிவாசல் எதிரே ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான இளைஞர்கள் மற்றும் காலை மாடுபிடி வீரர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் தற்போது ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது ஆயிரக்கணக்கானோரை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். காவல்துறை அந்த கூட்டத்தை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இப்போ இந்த கூட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினரும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் வந்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில தலைவர் ராஜசேகர் வந்திருந்தார். அவர்கள் எல்லாம் வந்து சற்று நேரம் கூட்டத்தில் அந்த போராட்டம் செய்தவர்களோடு உட்கார்ந்து சிறிது நேரம் அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றுவிட்டு கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் அவர்களை காவல்துறையினர் வெளியே அணைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அமைதியான வழியில் போராட்டம் செய்யுங்கள் அல்லது அந்த வாடிவாசல் பேரிகார்டை தாண்டாமல் நீங்கள் அந்த போராட்டத்தை தொடருங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த இளைஞர்கள் தொடர்ந்து தங்களது மத்திய அரசுக்கான கோஷம், மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கோஷம், பீட்டா அமைப்புக்கு எதிரான கோஷங்களை கூறியபடி அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகளை. தற்போது அதிரடிப்படை போலீசாரும் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் வரவில்லை. காலையிலிருந்து அதிரடிப்படை போலீசார் எதுவும் வரவில்லை. ஆனாலும் ஒரு 1000 போலீசார் இருந்தாலும் கூட தற்போது அதாவது கலவரம் நடந்தால் தடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கும் அதிரடிப்படை போலீசார் தற்போது இறக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு இருப்பதால் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையாக இருக்கும் என்று நாம் கருதலாம். நீங்கள் பார்க்கும் காட்சிகளை தற்போது அந்த அதிரடிப்படை வீரர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மும்தாஜ், கூட்டத்தில் இருந்தவர்கள் சிலர் தடையை மீறி வெளியே செல்ல முயற்சிப்பதும் அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்துவதுமாக நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இது குறித்து விளக்கமாக சொல்ல முடியும்? அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை சந்திப்பதற்காக ராஜசேகர் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள்லாம் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்து ஒரு கரகோஷம் எழுப்பினார்கள், வரவேற்கும் விதமாக ஒரு கரகோஷம் எழுப்பினார்கள். மற்றபடி அந்த போராட்டத்தில் அந்த உணர்வுபூர்வமான ஒரு போராட்டமாக இது இருப்பதால் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே கோஷங்கள் எழுப்பியவாறு கொஞ்சம் தள்ளுமுள்ளு போன்ற ஏற்பட்டது. அது தள்ளுமுள்ளு என்று சொல்ல முடியாது என்றாலும் கூட அந்த கூட்ட நெரிசலில் அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது போல இருந்தது. அது மட்டுமல்ல, இவர்கள் கூட்டம் அதிகரிக்க ஒருவேளை அந்த பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு வாடிவாசல் அருகே சென்று விடுவார்களோ என்ற ஒரு காவல்துறைக்கு ஒரு யோசனை தெரிந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது காவல்துறை அதிகமாக இருக்கிறார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து இந்த பகுதி மிகவும் குறுகிய பகுதியாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் நேரடியாக. அதாவது ஜல்லிக்கட்டு நடந்தால் எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அதை விட ஒரு அதிகமான ஒரு கூட்டம் இளைஞர்கள் படை இங்கே குவிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதை நிற்பதற்கு இடமில்லாமல் தள்ளுமுள் ஏற்பட்ட ஒரு காரணத்திற்காக நம்ம பார்க்கும்போது ஒரு கூட்டம் நெரிசல் ஏற்படும், தள்ளுமுள் ஏற்படுவது போல் தெரிகிறது. தவிர வேறொன்றும் இங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை. தற்போது தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், சிந்தலை பெருமாள், இந்த போராட்டத்தில் தனது ஆதரவை பதிவு செய்வதற்காக தமிழ் திரையுலகை சேர்ந்த ஹிப்ஹாப் தமிழ் அங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார் மக்களிடையே? அதாவது அவர் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் பேசும்போது அந்த கூட்டம் அதிகமாக நெரிசல் அதிகமாக இருந்ததால் அவர்களை பாதுகாப்பான முறை, அவரும் ராஜசேகர் உள்ளிட்டோர் எல்லாம் பாதுகாப்பான முறையில் அழைத்து சென்று அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அந்த வாடிவாசல் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகே இருக்கிற அந்த மேல ஒரு மாடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அங்கே அந்த ஜல்லிக்கட்டு சங்கத்தை உறுப்பினர் நடத்தும் அந்த விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இவர்களையும் வந்தவர்களையும் எல்லோரையும் பாதுகாப்பாக காவல்துறை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவரை நோக்கி கோஷங்கள் போட்டபடி இந்த போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களிடத்தில் எதுவும் பேசுவதற்கோ அல்லது அவர்கள் பைக்கிலோ அல்லது வேறு எதுவும் அவர்களுக்கு உரையாற்றுவதற்கோ இங்கே வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என்றால் கரகோஷங்கள் காதை பிழிக்கும் மூலம் பயங்கரமாக இருக்கிறது. எனவே இந்த கூட்ட நெரிசலிலும் அந்த கரகோஷங்களின் மத்தியிலும் அவர்களால் எதுவும் பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. மும்தாஜ், பேரணி செல்வதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பேரணி செல்வதற்கான முயற்சிகள் ஏதேனும் தொடங்கப்பட்டிருக்கிறதா? அதாவது ஏற்கனவே இந்த திட்டமிட்டபடி ஒரு பேரணியை நடத்த வேண்டும். இந்த பேரணி அமைதி பேரணியாக இருக்கும். அது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி வழங்குவதற்கான ஆதரவு பேரணியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த கூட்டம் அதிகரிக்க காவல்துறையும் அதிகரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாக்குழு தலைவருடைய சுந்தரராஜன் உள்ளிட்டோரை அழைத்து காவல்துறை பேசினார்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், நீங்கள் பேரணி நடத்துவதென்றால் தாராளமாக நடத்திக் கொள்ளுங்கள், நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கப் போவதில்லை, நீங்கள் பேரணி நடத்துவதில் எந்த ஆட்சேபனையும் அமைதி பேரணியாக நடத்திக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார்கள். அந்த தகவலை விழாக்குழுவினர் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த இளைஞர்களிடம் தெரிவித்தார்கள். ஆனால் இளைஞர்கள் அதுக்கு ஒட்டுமொத்தமாக மறுத்துவிட்டார்கள். அதற்கு அவருக்கு தெளிவாக கூறும் காரணம் என்னவென்றால், இங்கிருந்து நாம் கிளம்பிவிட்டால் நிச்சயமாக பேரிகார்டுகளை போட்டு தடுப்புகளை போட்டு நாம் மீண்டும் இங்கே வந்து போராட்டம் செய்ய முடியாதபடி தடுத்து விடுவார்கள். காவல்துறை அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. எனவே நாங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கேயே இருந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம், நிச்சயமாக நாங்கள் இங்கிருந்து வெளியேறி போக மாட்டோம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்ததால் நீங்கள் பார்க்கலாம், அருகாமையில் இருக்கும் வீடுகள், மாடிகள், அந்த செவர்கள் மீதெல்லாம் மக்கள் ஏறி, அந்த இளைஞர்கள் ஏறி நின்று இந்த போராட்டத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறார்கள். பேரணி நடைபெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த அந்த பேரணி அப்படியே திசை மாறி இங்கேயே அமர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், சிந்தலை பெருமாள், அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார எந்தெந்த ஊர்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த பேரணியில், இந்த அமைதி போராட்டத்தில் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள்? பொதுவாக ஜல்லிக்கட்டு நடந்தால் எப்படி பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வருவார்களோ அந்த அளவிற்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக இருந்த மக்கள் கூட்டம் தற்போது இப்ப மிக அதிகமாக காணப்படுகிறது. அருகாமை மாவட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் இந்த பக்கம் திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான இளைஞர்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் பெரும்பாலும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் ஒன்று என்னவென்றால், அதாவது இந்த அலங்காநல்லூரை நோக்கி வந்த இன்னும் ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை நமக்கு தொடர்ந்து தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், நாம் அலங்காநல்லூரை நோக்கி உள்ளே நுழைவதற்கே இங்கே விட மறுக்கிறார்கள். இதற்கும் நாங்கள் காளைகள் இல்லாமல் வெறுமனையாக தான் வந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் எந்த ஊர், எதற்காக வந்திருக்கிறாய், யாரை பார்க்க போகிறாய், எதற்காக போகிறாய் என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு அவர்கள் எல்லாம் அங்கங்கே அப்படியே தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அங்கிருந்து நமக்கு தொலைபேசி வழியாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த காவல்துறை இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் இன்னும் நாங்கள் போராட்டத்தை வலுப்படுத்துவோம், அல்லது இங்கே கூட்டங்கள் அதிகமாக சேரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திலேயே காவல்துறை அவர்களை தடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட சிறிய பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில் இப்போதே நிற்பதற்கு இடமில்லாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆயிரக்கணக்கானோர் கூட்டமாக இருக்கிறார்கள். அங்காங்கே தடுக்கப்பட்ட மக்கள், தடுக்கப்பட்ட இங்கே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான ஒரு கூட்டம் இங்கே இருந்திருக்கும். இன்னும் இந்த போராட்டம் வலுப்பெற்றிருக்கும். மும்தாஜ், சிந்தலை பெருமாள், ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக நீங்க பெண்கள்கிட்ட பேசுகிற போது ரொம்ப உணர்ச்சி மிகுந்த கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதையும் நேரலை செய்தோம். பெண்கள் உங்கள்கிட்ட தெரிவித்த கருத்துக்களை கொஞ்சம் தொகுத்து சொல்ல முடியும்? அதாவது பெண்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் கார்த்திகேயன், இப்போது நீங்கள் நேரடியாக அந்த காட்சியை பார்க்கலாம். இப்போது ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ஒருவர், அலங்காநல்லூர்காரர், அவர் அந்த பந்தல் மீது ஏறிவிட்டார். பந்தல் மீது ஏறி அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அந்த பதாகையுடன் மேலே நின்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். அதாவது இங்கே பெண்களும் இந்த போராட்டத்தில் மிக தீவிரமாக பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஜல்லிக்கட்டு என்பது ஏதோ ஒரு விளையாட்டாக நாங்கள் பார்க்கவில்லை, இது முழுக்க ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு விழாவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இன்ன சாதியைச் சேர்ந்தவர்கள், இன்ன மதத்தைச் சேர்ந்தவர்கள் தான் காளைகளை வளர்க்க வேண்டும், காளைகளை ஜல்லிக்கட்டு கொண்டு வர வேண்டும், அல்லது இவர்கள் தான் வந்து காளைகளை அடக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டுப்பாடுமே இங்கே கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுவரை வந்ததே கிடையாது. சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டதற்கு பிறகு மக்களுடைய எழுச்சி போராட்டமாக மாறி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே தவிர, ஜல்லிக்கட்டு நடந்த காலத்திலே நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, ஒரு மத பிரச்சனையோ, ஒரு சாதி பிரச்சனையோ இங்கே எங்கேயுமே நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு நல்ல உணர்வு ரீதியான, விவசாயிகளுக்கு ஆதரவான, எங்களுடைய ஜல்லிக்கட்டு அப்படி என்று சொல்லக்கூடிய எங்கள் சூழலியல் விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பது ஏன் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? யாரோ ஒரு 30 பேர் கொண்ட கும்பல் இந்த ஒரு தமிழக, ஒரு தேசிய இனத்தை, தமிழர்களின் ஒரு சூழலை தடுப்பார்கள் என்றால் இதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவோம். ஜல்லிக்கட்டு தடை நீங்கும் வரை தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்போம். பெண்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த சூழலையும் இங்கிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, இளைஞர்களிடம் நாம் கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்படும் வரை, ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம். அது மட்டுமல்ல, இனிமேல் தினமும் தடை நீங்கும் வரை தினமும் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம், தடையை மீறி நடத்துவோம். இதில் என்ன நடந்தாலும் நாங்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மன உறுதியோடும் மன வலிமையோடும் அவர்கள் பேசுகிறார்கள். கார்த்திகேயன்.